மேஷராசி நேயர்கள் மெயினாக மேஷராசி இருக்கவங்கள அதுலேயும் அஸ்வினி பரணி கிருத்திகை. அஸ்வினி பரணிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப பிரச்சனை இல்லை. பஞ்சமத்தில் வந்து சுக்கிரன் அமர்ந்துட்டார், அதுக்கான வழி தேடுறாரு. பஞ்சமத்தில் சுக்கிரன் இல்லாமல் அடுத்த மாதம் 6ஆம் இடத்துக்கு போகிறார். பணப்புழக்கங்கள் நல்லாயிருக்கும், வசதிகள் வழிகள் வரும். வீடு வாங்கணும் இல்லை வாகனங்கள், இது ரெண்டுமே வழி பண்ணக்கூடிய நிலைமை அவங்களுக்கு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வீடாவது வாங்கி எதனா பண்ணணும் அப்படின்ற இது வரும். பணப்புழக்கங்கள் அதிகமாகி வழி வரும். வேலையில் மேன்மைகள் கிடைக்கும். ப்ரொமோஷன்ஸ், கல்வித்துறையில் இருக்கவங்க, அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் சில வேலைகள் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சில இடத்துல குழப்பமாகலாம், ஆனால் இம்ப்ரூவ் ஆகிடும். ஆனால் ஆன்மீக வளர்ச்சி நல்ல ஒரு வழியாக கிடைக்கும். நிறைய ஆன்மீகம், பல ஊருக்கு பல கண்ட்ரிக்கு சுற்றணும், பல இடத்துக்கு போகணுன்றதெல்லாம் அடுத்த மாதம் அதுக்கான வழிகள் கிடைக்கும். அது இல்லாமல் குரு தனித்து நிற்கிறார் 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல குரு தன்னை ஃபேமிலிக்குள்ளே சின்ன சஞ்சலங்கள், மனசு பார்வைகள், சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் வழிகள் உடனே. ஆனால் எங்கோ நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, எங்கேயோ வேலையில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வேலையில் செஞ்சுருப்பாங்க, அந்த வேலையோட பிரச்சனை ஒன்று வரலாம், அதோட குழப்பங்களில் ஒரு என்கொயரி வரலாம். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் தூக்கமின்மைகள் இருக்கும். முதுகு, கால்வலி, சளி சம்மந்தப்பட்டது, ஜலதோஷம், இது சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் கல்யாணம் எதிர்பார்க்காம நடக்கும். ரொம்ப நாள் தடையாக இருக்கக்கூடிய கல்யாணம் வரும். எதிர்பார்க்காத கோர்ட் தீர்ப்புகள்லாம் நல்லாயிடும். இந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பிரச்சனை வரும். சில கணவன் மனைவிகளில் சில உறவு ஏற்பாடுகள் கொஞ்சம் ஏற்பட்ட அப்புறமா சரியாயிடும். ஆனால் அடுத்த மாதம் 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு வலுவாகி நல்ல பலன்கள் ஏற்பட்டு செயல்கள் கொடுக்கும். இந்த மாதம் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நல்லா ஆகிடும். ஆனால் உண்மையாகவே மேஷராசியார்கள் இந்த வருஷம் நல்லா இருக்காது. இந்த மாதம் நல்லா இருக்குது. இடத்த வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்வித்துறையில் உயர்ந்த பதவிகள், உயர்ந்த வழி, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் டெவலப்மெண்ட், புது தொழில், இடம் சம்மந்தப்பட்டது, அதை விற்கிறன்னு வாங்க ஒரு குழப்பமாகவே இருக்கும். அந்த குழப்பம் தீர்ந்து பணமும் வரும், கையில் வழியும் நடக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. முருகரை வணங்குங்க. பெருமாள் படுத்திருக்கக்கூடிய பெருமாள், அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எங்கே இருந்தாலும் ஸ்ரீரங்கம் அப்படி இல்லைன்னா இங்கே எங்கன்னா பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த கோயிலை போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. ஒரு 3 வாரம் சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும்.